அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, நம்பிக்கையுடையோ இறைமாட்சியை காண்ப. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 45 முடிய. அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் 5வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். மனித வாழ்விலே நம்பிக்கையின் அடிப்படையில் பல செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. மனிதர்களை நம்பி பொருட்கள் வாங்குகிறோம், பயணம் செல்கின்றோம், பணம் வழங்குகின்றோம், நேரத்தை செலவு செய்கின்றோம், உடல் உழைப்பை கொடுக்கிறோம். இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்வை பயனுள்ள விதத்தில் செலவு செய்ய வேண்டும். பலரும் நம்மால் முன்னேற்றம் பெற வேண்டும், நன்மைகள் அடைய வேண்டும். இயேசுவை நம்புவோர் என்றுமே சாக மாட்டார். இதற்கு தொடர்பான ஒரு நிகழ்வை கூற விரும்புகின்றேன். இந்திய அளவில் திருத்தந்தையின் ஜெப கூட்டமைப்பு நல்ல முறையில் நடந்து வருகிறது. அதில் ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் ஒரு பிரதிநிதியும் துறவற சபையும் ஒரு பிரதிநிதியை தேர்வு செய்து அனுப்பப்பட வேண்டும். பல ஜேசபை குருக்கள், மறைமாவட்ட குருக்கள், பொதுலைன பிரதிநிதிகள் உள்ளன. தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் பொதுலைன ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு மிகவும் சிறப்பாக எல்லாருடைய உள்ளங்களை கவரும் விதத்தில் பணி செய்தார். எதிர்பாராத விதமாக சாவை சந்தித்துள்ளார். அவருக்கு பதிலாக புதிய நபர் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த சகோதரனுடைய பணி சிறந்த தாக்கத்தை வழங்கியுள்ளது. ஏற்கனவே செய்த பணி வாழ்வில் ஆர்வமாக ஈடுபட்ட அந்த நபர் எல்லாருடைய நெஞ்சங்களிலும் கவருகின்ற விதத்தில் பணி செய்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து புதியவரும் வருகை தந்திருக்கின்றார். இன்றைய வாசகங்களிலிருந்து நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே எல்லா சூழலிலும் இருக்க வேண்டும். இவ்வுலகில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக செய்கின்ற பொழுது விண்ணக வீட்டிலும் மகிழ்வாக நிலை வாழ்வை சந்திக்க முடியும். இவ்வுலகிலே நாம் நாட்களை வீணாக்கினால் அவற்றினால் நாமும் பயன்பெற மாட்டோம், பிறரும் பயன்பெற மாட்டார்கள். இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்வது என்ன? நம்பிக்கை சமூக அடிமைத்தனத்திலிருந்து புது வாழ்வை வழங்குகின்றது. கானான் தேசத்தில் இஸ்ராயல் மக்களை இரண்டாக பிரிந்து பிளவுபட்டன. ஒன்று வடக்கு, தெற்கு, இஸ்ராயேல என்றும் யூதா என்றும். கடவுளை மறந்து நெறிகெட்டு போனதால் யூதா நாட்டு மக்கள் பாபிலோனுக்கும், இஸ்ரேல் நாட்டு மக்கள் அசீரியாவுக்கும் நாடு கடத்தப்பட்டார்கள். அந்த நாட்டு மக்கள் சிறைபிடித்தன, சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தினர். இந்த மக்களுக்கு காட்சி அனுபவத்தை கூற இறைவன் எசேக்கியேலை அனுப்புகின்றார். சாவுக்கு இணையான அடிமைத்தனம். இத்தகைய சூழ்நிலையில் வாழ்வுக்கு வழி உண்டு என்ற நம்பிக்கை அங்கு கொடுக்கப்படுகிறது. உலர்ந்த எலும்புகளில் உயிர் வருவதன் மூலம் கடவுளின் வார்த்தை வழியாக அங்கு புது வாழ்வு பெறுவதை சுட்டி காட்டப்படுகிறது. இரண்டாவது, நம்பிக்கை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வழங்குகிறது. இரண்டாவது வாசகம் தெளிவாக உணர்த்துகின்றது. தூய பவுல் கூறுகிறார், ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோ கடவுளுக்கு வந்தவர்களாக இருக்க முடியாது. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாகும். ஆவியின் இயல்புகளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்ற நிலை தூயாவின் செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். மூன்றாவது கருத்தாக மார்த்தாவின் நம்பிக்கை. மார்த்தாவிடம் உள்ள நம்பிக்கையினால் இயேசு அங்கு அரும்பெரும் செயலை செய்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இறந்து போன லாசரை இயேசு உயிர்ப்பிப்பதை பார்க்கின்றோம். இதன் வழியாக இயேசு 3 விதமான கருத்துக்களை உணர்த்துகின்றார். 1, இறை வார்த்தை வல்லமை உள்ளது, ஆற்றல் உள்ளது. 2, இயேசுக்கு சாவின் மீது அதிகாரம் உள்ளது. 3, அவரே உயிர்ப்பும் உயிரும். லாசரே வெளியே வா என்று தனது ஆற்றல் மிகுந்த வார்த்தையால் அங்கு புது வாழ்வை வழங்குகின்றார். நமது உள்ளம்
என்னும் இல்லத்தில் புது வாழ்வுக்கு அடியெடுத்து வைப்போம். இறை வார்த்தை நமக்கு வாழ்வளிக்க தினமும் படித்து தியானம் செய்ய வேண்டும். நம்பிக்கை சார்ந்த 3 கருத்துக்களை பார்க்கிறோம். என்னில் நம்பிக்கை கொள்பவரும் என்றுமே சாக மாட்டார் என்று இறைமகன் இயேசு அழகாக குறிப்பிடுகின்றார். நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். 3வது, மார்த்தா, ஆண்டவரே நீரே மெஸ்ஸியா, நீரே மகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என் நம்புகிறேன் என்று கூறுகின்றார். மார்த்தாவின் நம்பிக்கை இயேசுவை புதுமை நிகழ்த்த உதவியது, பிறரையும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ள செய்தது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் நம்பிக்கையால் சமூக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகின்றேனா? எனது நம்பிக்கை ஊனியல்பின் இச்சைகளிலிருந்து விடுதலை பெற முடிகின்றதா? எனது நம்பிக்கையால் கடவுளின் மாட்சி காண தயாராக இருக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நம்பிக்கையால் சமூக அடிமைத்தளத்தை அகற்றவும், ஊனியல்பின் இச்சைகளை வேரோடு மாற்றவும், கடவுளின் மாட்சி காணவும் வரம் தாரும். ஆமீன்.